ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். யுத்த களமுனை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. களமுனையினுடைய பாதிப்புகளும் அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்றைய நாளில் இன்னும் ஒரு தகவலை பிரித்தானியாவினுடைய இராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கின்றது. பிரித்தானிய இராணுவ மற்றும் உளவு அமைப்புகளுடைய கூட்டு அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கின்றது. இராணுவ நடவடிக்கைகள், குறிப்பாக ஈரான் மீதான படை நடவடிக்கைகளை தொடங்கியதிலிருந்து இன்று வரையும் அமெரிக்க படைகள் 30க்கும் மேற்பட்ட ஈரானிய கடற்படை கப்பல்களை அழித்திருக்கின்றன. அமெரிக்க மத்திய மற்றும் அமெரிக்க விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கடற்படை தளபதி உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஈரானிய இராணுவ கூட்டமைப்பு மற்றும் கடற்படை சொத்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய மத்திய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கடற்படை கட்டளை தளபதி ஒரு விடயத்தை கூறுகின்றார். நாங்கள் இதுவரைக்கும் 24 ஈரானினுடைய அதிமுக்கியமான சக்தி வாய்ந்த கப்பல்களை தகர்த்திருக்கிறோம் அல்லது அழித்திருக்கிறோம். எங்களுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுவது போன்று தற்போது பல விடயங்களில் தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் இப்போது 30 கப்பல்களுக்கு மேல் அழித்திருக்கின்றோம். இலங்கையில் தகர்க்கப்பட்ட கப்பல் உள்ளடங்கலாக என்று அமெரிக்க மத்திய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கடற்படை தளபதி கூபர் அவர்கள் மேலும் உறுதிப்படுத்துகிறார். ஈரானிய கப்பல்களை அழிப்பது தெஹ்ரானில் இராணுவ திறன்களை குறைப்பதற்கு சமனானது. குறிப்பாக ஈரானினுடைய பல வலுவிழக்க செய்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் இப்போது முழுமையாக செய்திருக்கின்றோம். கடற்படையை செயலிழக்க செய்திருக்கிறோம், விமானப்படையை செயலிழக்க செய்திருக்கின்றோம். இவற்றினுடைய தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது இப்போது அந்த செயலிழப்பு என்பது ஒரு வகையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட ஈரானினுடைய ட்ரோன் தாக்குதல், அதே போன்று ஆளில்லா விமான தாக்குதல்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. அவர்களுடைய தாக்குதலினுடைய தீவிரம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நேற்றிரவு இஸ்ரேல் பகுதிகளிலே ஈரானினுடைய அதிசக்தி வாய்ந்த ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. அந்த ட்ரோன் தாக்குதலிலே கிட்டத்தட்ட பல கட்டிடங்கள் அழிந்திருக்கின்றன. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டெல் அவீவ் நகரத்திலே தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெறாத இடமே இல்லை என்று கூறலாம். ஈரானில் இழப்பு என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறுகின்ற அதே நேரத்தில் இஸ்ரேலிலும் கூட சமமான இழப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய பல நகரங்கள் சுடுகாடாக மாறி இருக்கின்றன. கட்டணங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களினுடைய இழப்புகள் தெரியாது என்கின்ற தகவலையும் சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதனுடைய காணொலிகளை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பீர்கள். இவ்வாறான பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் இப்போது அறிந்திருப்பீர்கள். இன்னும் ஒரு தகவல் வெளியாகின்றது. இஸ்ரேலினுடைய பிரதான உளவு அமைப்பாகவும் ஈரானினுடைய பல பகுதிகளுக்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய மொசாட் அமைப்பினுடைய உளவாளியாக செயற்பட்டதாக ஈரான் குர்திஸ் படைப்பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் கானி அவர்களை ஈரானில் இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் கைது செய்திருக்கின்றார்கள் ஆதாரத்தோடு. அயத்துல்லா அல் கமேனி அவர்களை இறுதியாக பார்த்த ஒரு நபராக இஸ்மாயில் கானி அவர்கள் இருப்பதாக ஈரானினுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அயத்துல்லா அல் கமேனி அவர்கள் இறப்பதற்கு முன்னர் பார்த்த இறுதி நபராகவும் இவர்தான் இருக்கின்றார். ஆனால் அவர் உயிரோடு தப்பினார் என்கின்ற அடிப்படையில் இவரை சந்தேகப்பட்டதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்ட போதும் இவர் உடனிருந்தார். ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான புள்ளியாக இருந்தவர் கொல்லப்பட்ட போதும் உடனிருந்தார். ஆனால் இஸ்மாயில் கானி அவர்கள் அங்கு மரணிக்கவில்லை, தப்புகிறார். 12 நாள் போரில் தலைமை தளபதி கொல்லப்பட்ட போதும் இவர் உடன் இருந்தார். ஆனால் அவர் எவ்வாறு தப்பினார் என்று யாருக்கும் தெரியாது. இன்று வரைக்கும் அவை மர்மமாகவே இருக்கின்றன என்ற கோணத்தில் தேடி பார்த்த போதுதான் IRGC இராணுவ கட்டமைப்பு இவரை பின்தொடர்கின்றது. இவருடைய விவகாரங்களை பார்க்க செல்லுகின்ற போது இவருடைய பல நடவடிக்கைகள் நிலத்துக்கு கீழ்தான் இவருடைய உளவு நடவடிக்கைகளுக்கான தளங்களை அவர் சிறிது சிறிதாக வைத்திருந்தது தென்பட்டிருக்கின்றது, அல்லது அவரை பின்தொடர்ந்த போது அவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஈரான் குர்திஸ் படைப்பிரிவின் தலைவர் அதிரடியாக தூக்கப்பட்டிருக்கின்றார். சென்ற வருடமே இவர் மீது இப்படியான குற்றச்சாட்டுகள் இருந்த போதும் அதனை அவர் மறைத்து அயத்துல்லா அல் கமேனியினுடைய விசுவாசம் இருந்ததனால் இவர் பல விடயங்களை சாதிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது. அயத்துல்லா அல் கமேனி அவர்கள் இல்லாததனால் இவர் இப்போது முழுமையாக புலனாய்வு கட்டமைப்பிடம் சிக்கி இருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். துரோகத்தால் தான் ஈரானினுடைய அயத்துல்லா அல் கமேனியினுடைய மரணம் நிகழ்ந்தது.
ஈரான் இப்போது மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அது துரோகத்தால் தான் அது நடந்திருக்கின்றது. உங்களுடைய சிந்தனை புரிகிறது. ஈழ விடுதலை போராட்டமும் இவ்வாறு தானே நடந்தது என்று. ஆம், ஈழ விடுதலை போராட்டமும் தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளமாக இருந்த தமிழ் தேசிய தலைமையும் அழிக்கப்பட்டது அல்லது அந்த போராட்டம் வீழ்த்தப்பட்டதும் உள்வீட்டு துரோகத்தால் தான். அது போன்றுதான் இப்போது இஸ்மாயில் காணியினுடைய துரோகமும் இருந்திருக்கின்றது. ஈழ விடுதலை போராட்டத்தில் மாத்தையா, அதன் பின்னர் கருணா என்று பட்டியலிட்டு சென்றாலும் முள்ளிவாய்க்கால் வரை அதனுடைய துரோகத்தின் பட்டியல் நீண்டு சென்றதுதான் அந்த போராட்டம் எழுந்து நடக்க முடியாமல் அல்ல அந்த போராட்டத்தை மக்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஆக்கிவிட்டது. அவ்வாறு பார்க்கின்ற போது ஈரானினுடைய அயத்துல்லா அல் கமெனியின் போராட்டத்தை நியாயப்படுத்தவில்லை, மாறாக அவரும் ஒரு துரோகத்தால் தான் இந்த இடத்திலே இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் சுயாதீனமான நாடு, நாங்கள் வலிமை மிக்கவர்கள், தொடர்ந்து போராடுவதற்கான மனநிலை எங்களிடம் இருக்கின்றது. எங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். அது மட்டுமல்லாது எங்கள் மீது நீங்க அபாண்டமான குற்றச்சாட்டுகளையும் முன்வையாதீர்கள் என்று கூறுகின்றார் ஈரானினுடைய இலங்கைக்கான தூதுவர். அவர் இன்று இடம்பெற்ற ஒரு போராட்ட களத்திலும் அவர் முன்னிக்கின்றார். அந்த போராட்ட களத்திலே அவர் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார். தன்னுடைய நாடு சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் அவர் துணிவோடு முன்வைக்கின்றார். கடந்த பிப்ரவரி 28 எங்களுடைய நாட்டினுடைய ஆன்மீக தலைவரும் உயர் தலைவருமான அயத்துல்லா அல் கமேனியை இழந்திருக்கிறோம் என்று ஒரு ஆதங்கப்பட்டு கூறுகின்ற அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் கூறுகின்றார். அந்த சூழ்நிலையிலே ஒரு சர்வதேச ஊடகம் ஒன்று அவரிடம் கருத்து கேட்க செல்லுகின்ற போது அவர் கூறுகின்றார், ஊடகங்கள் உண்மைகளைத்தான் சொல்ல வேண்டும், ஆனால் உங்கள் ஊடகம் தொடர்ந்து ஈரானை பற்றி பொய்யான தகவல்களை பரப்புகிறது, எனவே நான் உங்களுக்கு செவ்வி வழங்க முடியாது என்று ஒரு சர்வதேச ஊடகத்தையும் இலங்கைக்கான ஈரான் தூதுவர் கடிந்து கொள்ளுகிறார். அதன் பின்னர் அவர் மக்களோடு போராட்ட களத்திலும் கலந்து கொள்ளுகிறார். அவர் கடுமையாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எச்சரித்துக் கொள்ளுகிறார். நாங்கள் ஒரு சுயாதீனமான நாடு என்பதையும் அவர் கூறிக்கொள்ள தவறவில்லை. கடந்த பிப்ரவரி மாதம் 28 ஐக்கிய அமெரிக்கா மீது சட்டவிரோத தாக்குதலை நடத்தியது. அது நீங்கள் அனைவரும் அறிந்த விடயமே. ஐக்கிய அமெரிக்காவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கடந்த 8 மாத கால பகுதியில் 2வது தடவையாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா எந்த ஒரு இணக்க பேச்சுவார்த்தைகளையும் விரும்பவில்லை என்பது வெளிப்படுகின்றது. அவர்கள் எம் மீது உத்தரவு பிறப்பிக்க விரும்புகின்றனர். அவர்கள் சொல்வதை ஏனையவர்கள் கேட்க வேண்டும் என்ற மனநிலையுடன் இருக்கின்றார்கள். அந்த உத்தரவுகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஈரானியர்கள், நாம் ஒரு சுயாதீனமான நாடு, நாங்கள் வலிமையான நாடு, எங்களை தற்காத்து கொள்ள எங்களுக்கு முடியும். நாங்கள் போருக்கு புதியவர்கள் அல்ல. நாம் எம்மை பாதுகாத்து கொள்கின்றோம். நாம் தொடர்ந்தும் எம்மை பாதுகாத்து கொள்வோம். ஐக்கிய நாடுகளின் 51ஆம் பிரகடனத்தின் அடிப்படையில் நாம் எம்மை தற்காத்து கொள்வோம். ஈரான் மீதான தாக்குதல்களால் அமெரிக்காவினுடைய கையிருப்புகள் தீர்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் நினைப்பது உணவல்ல, ஆயுதங்களினுடைய கையிருப்புகள் தீர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆயுத உற்பத்தியை விரைவுபடுத்துங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று மாலை ஒரு அவசர கூட்டம் ஒன்றை கூட்ட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது குறித்த கருத்திலே இன்னும் ஒரு விடயம் வலியுறுத்தப்படுகின்றது. வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான தேவைகள் அதிகரித்திருக்கின்றன. வான் பாதுகாப்பு சாதனங்கள் பல இழந்து விட்டோம், பலவை தீர்ந்து விட்டன. எனவே வான் பாதுகாப்பு சாதனங்கள் அவசரமாக வேண்டுமாக இருக்கின்றது. ஆயுத உற்பத்தியை விரைவுபடுத்துமாறு அவர் ஆயுத உற்பத்தி 2 பிரதான நிறுவனங்களிடம் அவசர கோரிக்கை விடுத்து அந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதே காலப்பகுதியில் இன்னும் ஒரு விடயத்தையும் அவர்கள் கூற தவறவில்லை. ஈரான் தரப்பிலே ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் ஒரு நீடித்த போருக்கு முழுமையாக தயாராக உள்ளது. போர்க்களத்தில் இதுவரை காணப்படாத ஒரு புதிய தலைமுறை மூலோபாய ஆயுதங்களை அறிமுகப்படுத்த உள்ளோம் என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார். பிரிகேடியர் தர அதிகாரி, ஆக்கிரமிப்பாளரை தடுக்க நாடு ஒரு நீண்ட போருக்கு தயாராக இருக்கின்றது. நாங்கள் போருக்கு தயாராகிவிட்டோம். இதுவரை நடத்தப்படாத உண்மையான வாக்குறுதி 4 நடவடிக்கைகளின் கீழ்
தாக்குதலின் அலைகள் ஈரானின் உண்மையான திறன்களில் ஒரு பகுதியை மட்டுமே பயன்படுத்தியுள்ளன என்று. 4 பகுதிகளில் ஒரு பகுதியைத்தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். ஈரானின் புதிய முயற்சிகள் மற்றும் ஆயுதங்கள் வழியில் உள்ளன. இந்த தொழில்நுட்பங்கள் இன்னும் பெரிய அளவில் பயன்படுத்தப்படவில்லை. வரவிருக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டு அலைகளிலும் எதிரி மிகுந்த வலிகளை சந்திக்கின்ற வகையிலும் எதிரி திணறுகின்ற வகையிலும் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்று பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி அவர்கள் சற்று முன்னர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அமெரிக்காவை நாங்கள் துவம்சம் செய்தே தீருவோம். எங்களுடைய 4 பிரிவுகளில் ஒரு பிரிவைத்தான் பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னும் முழுமையான யுத்தத்தை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை. அது மட்டுமல்லாது ஈரானிய நகரமான தப்ரிஷில் வெள்ளிக்கிழமை தொழுகை இஸ்ரேல் அமெரிக்க குண்டுகள் ஏவுகணைகளுக்கு தாங்கள் பயமில்லை என்பதை ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று அவர்கள் தொழுகைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஈரான் மண்ணிலே. எனவே அவர்களை பொறுத்தவரையில் ஈரான் ஒரு சுமூகமாக இருக்கின்றது, யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறது, நாங்கள் எதனையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். பிரிகேடியருடைய கருத்து என்பது இங்கு பலரையும் திணறடித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனியின் கருத்து அமெரிக்க இஸ்ரேல் தரப்பினரை மிகவும் அதிக அளவில் கோபப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் வெளியான பின்னர் தான் அவர்கள் அமெரிக்க தரப்பில் ஆயுத உற்பத்திக்கு தேவை இருக்கின்றது என்கின்ற கலந்துரையாடலை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிக்க இருக்கின்ற சூழ்நிலையில் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனியின் கருத்து என்பது இராணுவ ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இது ஒரு பெரும் சவால் நிலையாகத்தான் இருக்க போகிறது இந்த யுத்த களமுனையில். இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. ஆனால் அந்த கருத்தை நாங்கள் 3 தினங்களுக்கு முன்னர் இதே தளத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறோம். வளைகுடாவில் அமெரிக்க இலக்குகளை அடையாளம் கண்டு தாக்குவதற்கு ரஷ்ய புலனாய்வு மற்றும் இலத்திரனியல் உதவிகளை ஈரானுக்கு செய்து வருவதாக அமெரிக்கா நேரடியாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய மிகவும் துல்லியமான இலத்திரனியல் புலனாய்வு தகவல்கள் மூலம்தான் ஈரானால் இந்த துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ள முடிகின்றது. குறிப்பாக வளைகுடா நாடுகளை அழிக்கின்ற ஈரானின் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யாவினுடைய பின்பலம் இருக்கின்றது என்பதனை அமெரிக்கா வெளிப்படையாக கூறியிருக்கின்றது. அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்றை குவைத் பகுதியிலே வைத்து ஈரான் தாக்கி அழைத்திருப்பதாக சற்று முன்னர் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை ஈரான் வெளியிட்ட பின்னர் தான் அமெரிக்க தரப்பு இந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளானது என்ற தகவலை வெளியிடாமல் அந்த பல உளவு நடவடிக்கைகளில் இலத்திரனியல் சாதனங்களூடாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதில் மிக முக்கியமான இடத்தில் ரஷ்யா இருந்து வருவதாக கூறப்படுகிறது. யுத்தம் கைமீறி சென்று விட்டது. இனி நாளுக்கு நாள் இழப்புகளினுடைய தொகைகளை மட்டுமே இனி கணக்கெடுக்க வேண்டியிருக்கின்றது. இனி வரப்போகின்ற நாட்கள் என்பது மிகவும் மிகவும் சவால் மிக்க ஆபத்து நிறைந்த மாதங்களாகவே இருக்க போகின்றன அல்லது நாட்களாக இருக்க போகின்றன. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் பயந்து ஒடுங்கி கொண்டிருக்கின்றார்கள். வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய பல முக்கிய முதலாளிகள் அல்லது தொழில் முனைவர்கள் வளைகுடா நாடுகளில் அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்ட நிலையில் அங்கிருக்கும் செல்வந்தர்கள் அல்லது தொழில் அதிபர்களும் சவுதி அரேபியா வழியாக ஐரோப்பா மற்றும் பிற நாடுகளுக்கு தப்பி ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் கேறுகின்றன. அவர்கள் தப்பி செல்லுகின்ற போது அவர்கள் வசம் இருக்கக்கூடிய சொத்துக்களை அங்கிருக்கக்கூடிய ஆசிய நாட்டு தொழிலாளர்கள் மற்றும் ஏனைய நாட்டவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் பல தொழிலதிபர்கள் வளைகுடா நாடுகளில் இருந்து வெளியேறி வருவதாக கூறப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரான் தொடர்ந்து குறிவைத்து வருவதனால் தனியார் விமானங்களை நாடும் போது 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு துபாயிலிருந்து தப்பிச் செல்வதற்கு சுமார் $2,50,000 தேவைப்படுவதாகவும் அல்லது அதனுடைய தொகை அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து பலர் வெளியேறுகின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து பல லட்சம் டாலர்களை கொடுத்து பலரும் ஓடி தப்பி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலை இடம்பெறுகிறது என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டிவிட்டது என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது. இந்த யுத்தத்தினுடைய தன்மை பெரும் ஆபத்தாக மாறிவிட்டது என்பது வெளிப்படையாக இந்த வெளியேற்றங்கள் மூலம் தென்பட்டிருக்கின்றது. இவ்வாறான காலகட்டங்களில் எவ்வாறு இந்த உலகம் அடுத்த கட்டத்தை தாங்க போகின்றது? மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பல தொழில் முனைவர்கள் அல்லது அங்கு இருக்கக்கூடிய பல தனவந்தர்கள் அந்த நாடுகளை விட்டு தப்பி செல்லுகிறார்கள் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்னவாக போகிறது? ஒரு அசாதாரண நிலையை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய பிழையான முடிவுகள் அல்லது இஸ்ரேலினுடைய அவசரமான நடவடிக்கைகள் என்பது எல்லாம் ஒரு
உலக ஒழுங்கை தலைகீழாக மாற்றிவிடுமா என்கின்ற அச்சம் இருக்கின்றது. ஆனாலும் கூட இறுதி வரையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் இடம்பெறப் போகிறது என்று. முடிந்தவரை எல்லோரும் ஒன்றாக ஒரு மன அமைதிக்காகவும் உலக அமைதிக்காகவும் இறைவனிடம் வேண்டுவதை தவிர இந்த வேளையிலே எதனையும் செய்ய முடியாது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.